12 ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய உபாசன தெய்வம். குலதெய்வ வழிபாடு பற்றி பலரும் கேள்விப்பட்டிருப்போம். உபாசன தெய்வ வழிபாடு அனைவரும் அறிய வேண்டியதுள்ளது. உபாசன தெய்வத்தை மனதார விரும்பி அழைத்தால் நம்முடனே வந்து தங்கி நமக்கு உதவி செய்யும், கஷ்டங்களில் இருந்து நம்மை காக்கும். மேஷம் முதல் மீனம் வரை மொத்தம் 12 ராசிகள், அதில் 27 நட்சத்திரங்கள் என பல பாகுபாடுகள் உள்ளன. ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒரு அதிபதி இருப்பது போன்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதிகள் இருக்கின்றன. இவற்றின் இணைந்து நம் வழிகாட்டி வருகின்ற இந்த தெய்வங்களை மனதார வழிபட்டால் செல்வமும் செல்வாக்கும் பெருகுங்க. 12 ராசிகளுமே நல்ல ராசி தான். 27 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரங்கள் தான். இந்த தெய்வத்துல நம்ம வணங்கினா நம்மளோட நேரமும் நல்ல நேரமாகுங்க. அந்தந்த தெய்வத்துக்கோட கோயிலுக்கு நம்ம ராசிக்கு அந்தந்த ராசிக்காரங்க ஒரு தடவையாச்சும் போயிட்டு வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அந்தந்த தெய்வத்தை உருவப்படங்களை வைத்து உங்க வீட்டுல வணங்குனீங்கன்னா செல்வம் பெருகுங்க. தினமும் கண்ணில் மூடி ஒரு நிமிஷம் உங்களுடைய ராசிக்குரிய தெய்வத்தை வணங்குனீங்கன்னா அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் கண்டிப்பா வருங்க. எல்லாம் விதிப்படி நடக்குதுன்னு அமைதியா இருந்து விடாம இறைவனை மனதார வேண்டினால் நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. நாம் நல்லதே நினைத்து நல்லதே செய்து தினம் ஒரு நிமிடம் நம் தெய்வத்தை நினைத்து வணங்கினால் செல்வ வளம் பெருகும், அதிர்ஷ்டம் தேடி வரும். நமது ஜனன ஜாதகத்தின் லக்கணத்திற்கு 9ஆம் அதிபதியின் அதிதேவதையை வழிபடுவதே உபாசன தெய்வ வழிபாடாகும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அந்த ஸ்தானத்திற்கு வலிமை தர உபாசன தெய்வத்துக்கு வலிமை உண்டு, சக்தி உண்டு. முறையான உபாசன தெய்வ வழிபாடு எத்தகைய ஆபத்திலும் மனிதனை வீழச் செய்யாது. குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டவர்கள், குலதெய்வம் தெரியாதவர்கள் எல்லாருமே உபாசன தெய்வத்தை வழிபட்டா வாழ்நாளில் அடைய முடியாத வெற்றியே கிடையாது. 9ஆம் அதிபதியின் அதிதேவதையான உபாசன தெய்வத்தின் ஆசி ஒரு மனிதனை மிக சிறந்த சாதனையாளராக்கும். ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு 11ஆம் இடம் எந்த ராசியோ அந்த ராசிக்குரிய தெய்வம் தான் உபாசன தெய்வம். அதுபோல பெண் ஜாதகத்தின் சுக்கிரன் இருக்கும் இடத்தில் இருந்து 11ஆம் வீட்டு எந்த ராசி வருகிறதோ அந்த ராசிக்கு உரிய தெய்வத்தை உபாசன தெய்வமாக வழிபடலாம். உபாசன தெய்வம் அப்படின்னா என்னது? உபாசன தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரும், குல தெய்வம் கூடவே வரும். அப்படிப்பட்ட உபாசன தெய்வத்தை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல்ல மேஷ ராசியை பத்தி பார்ப்போம். மேஷ ராசி என்ன பண்ணணும்னா, செவ்வாய் பலத்தை அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும், சிவனை வணங்க வேண்டும். அதனால பல நன்மைகள் கிடைக்கும். சிவனை வணங்க முருகனின் ஆசி கிடைக்க வேண்டும். பழனியில் திரு ஆவினன்குடியை சேர்ந்த குழந்தை வேலப்பர் கோவிலுக்குள் மகாலட்சுமி தாயார் மேஷ ராசிக்கு உண்டான உபாசன தெய்வமாகும்.